மேடம் ஒரே டிராபிக்கா இருக்குது மேடம். இதுக்கு மேல கார் போகுமான்னு தெரியல. என்னது டிராபிக்கா? ஐயோ என் மர்ம ஹாஸ்பிடல் போயிட்டாளா என்னன்னு தெரியலையே. என்ன இது இத்த தண்ணி டிராபிக் நிக்குது? அண்ணே என்னாச்சு? ஏன் இவ்ளோ டிராபிக்கா இருக்கு? ஏதோ பெரிய தலைவர் ஊருக்கு வராராமா, அதனாலதான் இவ்வளவு டிராபிக்கா இருக்குதுமா. என்னது தலைவர் வராரா? ஐயோ அப்ப வண்டி நகரவே நகராதே. சமந்தி அப்ப ஸ்வேதா என்ன ஆனான்னு தெரியலையே. உங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போனாங்களா என்னன்னு தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்வேதா ஹாஸ்பிடலுக்கு போனாளா என்னன்னு தெரியலையே. இவ்ளோ டிராபிக்ல எப்படி போக போறான்னு தெரியலையே. அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, போயிருப்பாங்க. பூமாரி சஞ்சய்க்கு ஃபோன் பண்ணி நீங்க போயிட்டீங்களான்னு கேளு. கேக்குறேன் அத்தை. ச்சே, இந்த நேரத்துல தான் இவ்ளோ டிராபிக் ஆகணுமா? யோ கொஞ்சமாவது முன்னாடி போயா. டேய் போடா பரதேசி நாயே, கார் எடுத்துட்டு முன்னாடி போடா. எமர்ஜென்சி புரியாம இப்படி நிக்கிறானுங்க. என்னாச்சுடா, ஏன்டா இப்படி கத்துற? மூவே பண்ண மாட்டேங்கிறானுங்கடா எவனுமே. ரொம்ப டிராபிக்கா இருக்கு போலடா. அண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இப்ப போயிடலாம். என்னால சுத்தமா முடியல, எனக்கு பயங்கரமா வலிக்குது. மயக்க வர மாதிரி வேற இருக்கு. தயவு செய்து மயங்கிராத ஸ்வேதா. இந்த டைம்ல நீ மயங்கிட்டேன்னா அப்புறம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். தயவு செய்து மயங்கிராத. அண்ணி நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரத்துல போயிடலாம். டேய் வண்டியை எடுங்கடா. ஃபீல் பண்ணாத ஸ்வேதா, அதோ வந்துட்டோம். எம்மா ஏதோ கோயிலுக்கு போறேன் நீங்களே, இதை பாருங்க கோயிலே வந்துருச்சு. எப்படியும் கார் நவுற மாதிரி தெரியல, அதனால நீங்க போய் பொறுமையா சாமி கும்பிட்டு வாங்க, நான் இங்கேயே நிக்கிறேன். சமந்தி அம்மா போய் சாமி கும்பிட்டு வரலாம், வரீங்களா? வாங்க போவோம். நம்ம மவளுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. பூமாரி நீயும் வா. ஐயோ அடிக்கிற வெயிலையா? வேணாம் இல்ல அவெல்லாம் வேணாம். வண்டியில நம்மளோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஆளை பார்த்தா களவாண்டு போற மாதிரி இருக்கு, அதனால வண்டியிலே இருக்கட்டும் பூமாரி. சரிங்க சம்பந்தி, எப்போ நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம், இங்கே வெயிட் பண்ணிட்டு. வெயிட்டிங் சார்ஜஸ் போடுவோம் பரவாயில்லையா? யோ டிராஃபிக்ல தான் நிக்கிற, அதுக்கு என்ன உனக்கு வெயிட்டிங் சார்ஜ்? டிராஃபிக் இல்லையோ, வெயிட் பண்ணாலே நாங்க வெயிட்டிங் சார்ஜஸ் போடுவோம் மேடம். வந்து தொலைறேன் எல்லாம் என்ன, வெயிட் பண்ணி தொலை இங்கே. அப்பாடா, 2 பஜாரிங்க தொல்லை இனிமேட்டு இல்ல. இந்தாமா பொண்ணு, எந்த ஸ்கூல் படிக்கிற நீ? யோ டபரா கண்ணா, என்ன பார்த்தா ஸ்கூல் போற பொண்ணு மாதிரி தெரியுதா? நான் ஸ்கூல் முடிச்சிட்டு காலேஜ் முடிச்சிட்டு இப்போ எனக்கு கல்யாண வயசு ஆகுதுடா, டோபா தலையா. சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னு கேட்டேன், அதுக்கு ஏமா இப்படி கொந்தளிக்கிற? ஆத்தா காரி தான் பஜாரியான்னு பார்த்தா மகாகாரி அதுக்கு மேல பஜாரியா இருக்கிறா. தெரியாதனமா வந்து இந்த பஜாரி குடும்பத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலயே. எல்லாம் நம்ம நேரம். சரி பாப்பா, கோயிலுக்கு நீ போலையா? நான் கோயிலுக்கு போவேன், எங்க ஜாமான் எல்லாம் சுருட்டிட்டு போலான்னு பாக்கியா? ஆமா, அப்படியே பொல்லாத தங்கத்தையும் வைரத்தையும் கொண்டாந்து என் கார்ல அடுக்கி வச்சிருக்கீங்க சுருட்டிட்டு போறதுக்கு. ஏமா நீ வேற வயிற்றுல கிளப்பிக்கிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம எல்லா டிரைவரும் கெட்டவங்க கிடையாது, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் தெரியுமா? அப்படியா? சரி ஆனா நான் யாரையுமே நம்ப மாட்டேன், அதனாலதான். என்ன பொண்ணுமா நீ, அப்பப்ப கொஞ்சம் பேரை நம்புங்க. இப்படி நம்பிதான் பல பொண்ணுங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது. நான் எல்லாரையும் தப்பு சொல்ல, ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க பொண்ணுங்களை நம்ப வச்சு அவங்களை கற்பழிச்சு ரேப் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை அழிச்சு அவங்க குடும்பத்தோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்துற நிறைய பேர் இருக்கதானே செய்யறாங்க. அவங்க இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் எப்படி நம்புறது? அது மட்டும் இல்லாம இப்ப யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. கரெக்டா தாமா சொல்றேன், நீ யாரையுமே நம்பாத. இந்த காலத்துல இப்படிதாமா இருக்கணும். சரிங்க தாத்தா. தாத்தாவா? எப்பா ஓய், நீ அண்ணன் கூப்பிடு. தாத்தாவை தாத்தான்னு கூப்பிட முடியும், உங்களுக்கு என்ன அண்ணன் வயசு ஆகுது? தாத்தா வயசு தானே ஆகுது, அப்ப தாத்தானே கூப்பிடுறேன். சரிங்க ஆண்டி. தோப்பாட்டால எனக்கு கொழுப்பு அதிகம்ப்பா. டைம் ஆயிடுச்சு ரோஸ், கிளம்பலாமா? கிளம்பலாம்டா. சரி சின்ன பொண்ணு, போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்தாங்கடா, 9 மணிக்கு தான் ஃப்ளைட்டுன்னு சொன்னீங்க, மணி 6:30 தானே ஆகுது. அதுக்குள்ள உள்ள போய் என்ன பண்ண போறீங்க? 9 மணிக்கு ஃப்ளைட்னா ஒரு 8:30க்கு போனா கூட சீட்டு கிடைக்கும், உட்காந்துக்கிட்டு போக வேண்டியதானே. அப்படி இல்லைன்னா ஃபுட்பால் அடிக்க வேண்டியதானே. எது ஃப்ளைட் இல்ல ஃபுட்போர்டா? டேடி சின்ன பொண்ணு, ஃப்ளைட்ல ஃபுட்போர்ட்ல அடிக்க முடியாது. முதல்ல ஃப்ளைட்ல நின்னுட்டே போக முடியாது. அப்படி நின்னுட்டு போனேன்னு வையேன், ஃபைன் தீட்டிடுவானுங்க. ஆத்தாடி, ஆனா நம்ம லோக்கல் பஸ்ல எல்லாம் நான் ஃபுட்பால் அடிச்சுட்டு போயிருக்கேன், என்ன ஒரு பையனும் கேட்டதில்ல. அது லோக்கல்மா, இது இன்டர்நேஷனல். என்னத்த இன்டர்நேஷனலோ? சரி அது சரி, 9 மணிக்கு தானே ஃப்ளைட்டு, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வந்தீங்க? உள்ள பாஸ்போர்ட் செக்கிங் இருக்கும், பேக் செக்கிங் இருக்கும், ஹியூமன் செக்கிங் இருக்கும், அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ள போறதுக்கே 3 மணி நேரம் பத்தாது. ஏண்டா டேய், நீங்க சென்னையில இருந்து துபாய்க்கு தானேடா போறீங்க? ஏதோ பல ஜாமான கடத்திட்டு போற மாதிரி இவ்வளோ செக்கப்பா பண்ணுவாங்க? ஃப்ளைட்டுக்குள்ள அப்படிதான் சின்ன பொண்ணு பண்ணுவாங்க. ஆமா, இது அவங்களோட ப்ரொசீஜர், இப்படிதான் பண்ணி ஆகணும். அநியாயமாவில இருக்கு. சரி சின்ன பொண்ணு, டைம் ஆகுது, நாங்க போயிட்டு வரோம். ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சின்ன பொண்ணு நீயும் சீக்கிரம் வீட்டுக்கு போ, மணி 6:30 கிட்ட ஆக போகுது. இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிருவேல்ல, நான் எதுவும் கேப் புக் பண்ணி தரவா? அட போடா, அந்த கேபுக்காக 500 ரூபா வாங்குவான். அந்த 500 ரூபா நீ என் கையில கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 2 நாளைக்கு வெளியில நல்லா திருப்தியா சாப்பிட்டுக்குவேன்.
திருந்தவே மாட்டல. நீ நான் 500 ரூபாய் தனியா கூட கையில தரேன். நான் கேப் புக் பண்ணி தரேன், நீ கேப்ல போ. ஊரு ரொம்ப கெட்டு போயிருக்கு. கெட்டு போயிடுச்சுன்னா கொண்டே ஃப்ரிட்ஜில் வையா. சத்தியமா நல்லால. சரி ஓகே. டேய் என்னதான் ஊரு கெட்டு போயிருந்தாலும் என்ன எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுடா. நான் இருக்கிற ஹைட்டுக்கு 10 பேர் வந்தாலும் எட்டி உதவிட்டனா 10 பேரும் சுருண்டு போய் விழுந்துருவானுங்கடா. நான் பாத்துக்கிறேன். என்னமோ சொல்ற, சரி பார்த்து பத்திரமா போ. அதெல்லாம் நான் பார்த்து பத்திரமா போய்க்கிறேன். நீங்க பத்திரமா போங்க. போயிட்டு பூமாரி கால் பண்ணி சொல்லுங்க. இல்லைன்னா நான் என் நம்பரை கூட கொடுக்குறேன். என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி சின்ன பொண்ணு. பூமாரியா அப்புறமேட்டு கால் பண்ண சொல்லு ஃப்ரீயா இருக்கும்போது. ஆமா, கண்டிப்பா கால் பண்ண சொல்லு. ஸ்வேதாக்கு என்ன பேபி பிறந்திருக்குன்றது ரொம்ப ஆர்வமா இருக்கு. கண்டிப்பா பண்ண சொல்றேன். சரி நீங்க போயிட்டு வாங்க பத்திரமா. டாடா. பாய். ஏய், திரும்பி சொல்றேன், பார்த்து போ. ஓகேப்பா, நீங்க பார்த்து போங்க பத்திரமா. சரி சின்ன பொண்ணு. பாய். பாய். அம்மா தாயே, என் பொண்ணுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுமா. அவளுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம குழந்தைய அழகா பெத்து தருமா. என் மருமவ ரொம்ப வீக்கா இருக்காமா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குழந்தை பிறக்கணும் தாயே. அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தா கண்டிப்பா ஒரு 100 பேருக்காவது அன்னதானம் போன்றமா. ஏம்மா, உன் பிள்ளைய நீதாம்மா பாத்துக்கணும். அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணுமா. தயவு பண்ணி என் பிள்ளையையும் அவளுக்கு பிறக்க போற பிள்ளையையும் கூட இருந்து துணையா நீதாம்மா காப்பாத்தணும். என்னாச்சுமா, ஏமா இவ்வளவு சோகமா இருக்கீங்க? என் மருமவளுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருச்சு. அடடே, நல்ல விஷயமாச்சே. பாவம் புள்ள வலியில உயிர் துடிச்சு போயிட்டா. அதனாலதான் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா. இவங்க சக்தி வாய்ந்த அம்மன். இவங்க நீங்க கேட்ட எல்லாத்தையும் செய்வாங்க. அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. உங்களோட மருமவ நல்லா வீடு திரும்பி அவங்களோட குழந்தையோட நல்ல ஆரோக்கியமா வருவா. ரொம்ப நன்றிமா. அப்புறம் இந்தாங்கம்மா, இது சாமி பிரசாதம். குழந்தை நல்லபடியா பிறந்ததுக்கு அப்புறம் மருமவ நெத்திலையும் குழந்தை நெத்திலையும் வைங்க. கொடுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிமா. அந்த அம்மனே வந்து அருள் கொடுத்த மாதிரி இருக்கு. மனுஷங்க என்னைக்குமே கடவுள் ஆக முடியாது. மனுஷ ரூபத்துல வேணா கடவுள் இருக்கலாம். சரி, நான் வரேன். எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா போங்க. உங்களோட மருமவளுக்கு சீக்கிரமா குழந்தை அழகா பிறக்கும். ரொம்ப நன்றிமா. என்ன ஆச்சரியம், இவ்வளோ பெரிய டிராபிக் ஒரு நிமிஷத்துல காணா போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்ப சீக்கிரமா அண்ணியை கொண்டே ஹாஸ்பிட்டல்ல விட்டுற வேண்டியதான். அசோக், எனக்கு மயக்கமா வருது அசோக். வழியில எனக்கு ரொம்ப மயக்கம் வருது அசோக். அண்ணி, கொஞ்ச நேரம் தான், டிராபிக் கிளியர் ஆயிடுச்சு. நம்ம இன்னும் 2 மினிட்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வெறும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தோ ஸ்வேதா, வந்துட்டோம் ஸ்வேதா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஸ்வேதா. ஸ்வேதா, நீ மட்டும் மயங்கிட்டேன்னா எல்லாமே ரிஸ்க் ஆயிடும் ஸ்வேதா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ ஸ்வேதா. ஆமா, நீ கொஞ்ச நேரம் தான், இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிங்க. ஒரு 2 மினிட்ஸ் தான். ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உள்ள போயிடலாம். அவ்வளவுதான் அண்ணி, அவ்வளவுதான். யூ கேன் டூ இட் அண்ணி, உங்களால முடியும். சீக்கிரமா போங்க சஞ்சய், என்னால சத்தியமா முடியல. அவ்வளவுதான், வந்துட்டோம். யூ ஆர் கிரேட் அண்ணி. அசோக், பார்த்து பத்திரமா அண்ணியை தூக்கிட்டு வெளியே வாடா. சரிடா. அவ்வளவுதான் ஸ்வேதா, வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான். இந்த பெயின் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் நீ தாங்கிட்டேன்னா அவ்வளவுதான். யோ, பேசிட்டே இருக்காதயா, சீக்கிரம் கூட்டிட்டு போ. இதோ வா ஸ்வேதா, போலாம். ஆனா தயவு செய்து ஆபரேஷன் மட்டும் சொன்னாங்கன்னா ப்ளீஸ் சைன் மட்டும் பண்ணிராத. நார்மல் டெலிவரிக்கு மட்டும் ஒத்துக்கோ. சரி ஸ்வேதா. அண்ணி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் ஆகும். சரி, பேசியே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அண்ணியை சீக்கிரம் கூட்டிட்டு போடா. சரிடா. என்ன ஸ்வேதா, உங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்திருந்தாங்க, அதுக்குள்ள வந்து அட்மிட் ஆயிட்டீங்க. என்னன்னு தெரியல நர்ஸ். வலி உயிர் போது, என்னால தாங்க முடியல நர்ஸ். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நர்ஸ், என்னோட ஒய்ஃப் வலியில ரொம்ப துடிக்கிறா நர்ஸ். அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க. அவளுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது நர்ஸ். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் இருக்கு, அதுல மட்டும் சைன் பண்ணிருங்க. ஓகே நர்ஸ். நர்ஸ், அன்னைக்கு நார்மல் டெலிவரி தானே நடக்கும்? அது என்னால சொல்ல முடியாது. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பிரெக்னன்சி பெயின் வரதுன்றது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரியே ட்ரை பண்ணுறோம். இன்கேஸ் கிரிட்டிக்கலான கண்டிஷன் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். ஆனால் அதை பற்றி என்னால் ஷோராக சொல்ல முடியாது. அதை பற்றியில் டாக்டர் உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க. அசோக், என்னதான் ஆனாலும் ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க அசோக். அந்த வலியை என்னால் தாங்க முடியாது. இந்த வலியை கூட நான் தாங்கிக்கிறேன். தயவு செய்து ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஒத்துக்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது ஸ்வேதா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஆமா அண்ணி, கண்டிப்பா நார்மல் டெலிவரி தான் ஆகும். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். எங்க அண்ணிக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகணும். செல்லக்குட்டீஸ், ஸ்வேதா அன்னிக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கிறீங்களா?
ஆமா நீங்க ப்ரே பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ஸ்வேதாக்கு நார்மல் டெலிவரி ஆகும். தயவு செய்து ஸ்வேதாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்பதான் அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். என்ன காப்பாத்தணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும் செல்லக்குட்டீஸ், ப்ளீஸ்.